ஒரு அதிர்ச்சிகரமான கவலைக்குரிய செய்தி நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது நண்பர்களே. சென்னையில் தூய்மை பணியாளராக பணி செய்து வந்த ரவிக்குமார் அப்படிங்கிறவர் கடந்த 4 மாதங்களாக வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் வறுமையில் வாடியிருக்கிறாரு. வறுமையின் கொடுமை தாங்காமல் அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற துக்ககரமான செய்தி நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது நண்பர்களே. அவர் தன்னுடைய வீட்டுக்கு வாடகை கூட கட்ட முடியாமல் மிகுந்த மன உளைச்சல்ல இருந்தார் அப்படின்னு நாம செய்திகள் வாயிலாக கேள்விப்படுறோம் நண்பர்களே. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்முடைய பிரார்த்தனைகள் அவருக்கு. தற்கொலை எதற்குமே தீர்வாகாது நண்பர்களே. தயவு செய்து அப்படி ஒரு முடிவை யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் தனியார் நிறுவனத்துக்கு இந்த தூய்மை பணி செய்யும் கான்ட்ராக்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் அங்கே போராட்டம் நடத்தி வர்றாங்க. கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க நிரந்தரம் செய்ய வேணும் அப்படின்னும் இந்த தூய்மை பணியை தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னும் அவர்கள் தொடர்ந்து போராடி வர்றாங்க. அவர்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் கனிவாக பார்த்து அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் தமிழக மக்களுடைய அவாவாக இருக்குது நண்பர்களே.